இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது செய்ய 5 நிமிஷம் கூட ஆகாது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இது மதியம் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக திருவின தேங்காய் சேர்த்து 5 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறமா ஒரு தக்காளி சேர்த்து அதுவும் நல்ல நைய வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கப்பட்டதும் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் வதக்கி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி தயிரை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இது அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறமா தான் சேர்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்தா பால் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அதே மாதிரி குழம்பு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோ இப்போ தக்காளி கொத்தமோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இது சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிப்ஸு, இல்லைனா வடை, இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா ஏதாச்சும் நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு குழம்பு. ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.